இறைவன் மிகப்பெரியவன். இந்த வெள்ளத்தின் நடுவாக நாம் உணவு சமைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இறைவன் தந்தான். சிறு குழந்தைகளும் அவற்றில் ஆர்வத்தோடு இந்த மழை நாட்களில் ஐயா லீவ் விட்டாங்க ஜாலி அப்படிங்கறத தாண்டி ஏழைகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய பணிகளில் இந்த குழந்தைகள் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ். 1 கிலோ வீட்டில் பிரியாணிக்கின்றதே மழை நேரத்தில் நமக்கு மலைப்பா இருக்கும், வீட்டில் சோம்பேறித்தனமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் வீட்டில் சமைக்கிறதுக்கு மழை நேரங்களில். இந்த மழை நேரத்தில் வீட்டில இருந்து வெளியே வந்து பசியாற்றும் சமையல் கூடத்துக்கு எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகி ஒருங்கிணைந்து பெரிய சட்டியை வச்சு 20 கிலோவுக்கு ஆக்குவோம் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் இறைவன் பால் கொண்ட நேசத்தினால். இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். கடினப்பட்ட நேரத்தில் நமக்கு இது கடமை என்ற அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசம் அப்படிங்கறத தவிர வேற எந்த காரணமும் இதை செய்ய வைக்கிறது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. பெண்கள் 4 பேர் சேர்ந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு புரணி தானே பேசுவாங்க, ஊர்க்கதை தானே பேசுவாங்கிறத உடைச்சு சஹாபிய பெண்மணிகள் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மழை நேரத்துல இந்த வெள்ள நேரத்துல உள்வாங்கி அவர்களுக்காக காய்கறி சோறு செய்வோம் ஊறுகாவோட. ஏன்னா சிம்பிளான ஃபுட்டு, அதே சமயத்துல சத்தாவும் இருக்கணும், சிம்பிளாவும் இருக்கணும், அவங்களோட பசிக்கானது ருசிக்கானதுங்கிற தாண்டி. ஆனா உள்ளபடியே பார்த்தா அதுதான் ரொம்ப ருசியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு துவாக்களோட செய்யக்கூடிய இந்த உணவு சுபஹானல்லாஹ். இன்னைக்கு வந்து காய்கறி சோறும் ஊறுகாயும் உணவாக எடுத்துக்கொண்டு கிளம்புறது அப்படின்னு இந்த பெரிய கரண்டி பிடிச்சி சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்த பெரிய தைரியம் அப்படின்னு தான் சொல்லணும். மாஷால பார்க்கும்போதே அவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்றதை தவிர அவ்வளவு ஆசீர்வாதத்துடன் இருக்கு. இறைவனுடைய அருள் நேரடியாக கிடைத்தால் மட்டும்தான் கடினப்பட்ட நேரத்துல மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் பெருசா நம்புறேன். இந்த காய்கறி சோறும் இந்த பொட்டலங்களும் இதற்காக மெனக்கெட்டோரும் இறைவனுடைய தேர்ந்தெடுப்புக்கு உள்ளானவர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தரணும். பசியாற்றும் சகோதரிகள் அந்த பையில எடுத்து வச்சுக்கிட்டு எங்கனாலும் ஆட்டோல கிளம்பிடுறது. எல்லார் வீட்லயும் கார் இருக்கலாம், ஆனால் எங்க வசதியா ஈஸியா போக முடியும் அப்படின்னு எளிமையை பின்பற்றக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுல நம்ம பார்க்க முடியும். ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு போன வெள்ள நிவாரண காலகட்டத்தில எல்லாம் சகோதரிகளே ஆட்டோ விட்டுறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு இப்ப நான் நினைச்சு பாக்குறேன். காயல்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தூர் அப்படிங்கிற பகுதியை நோக்கி தான் இப்ப வண்டி போய் கொண்டிருக்குது. அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த உணவை கொடுக்கணும். முகாம்ல இருக்கிறாங்க, இன்னும் சில இடங்கள் வீடுகள்ல இருக்கிறாங்க. தண்ணி முழுசா தேங்கி இருக்கு, எப்படி உடைஞ்சு போயிருக்கு பாருங்களேன். உடைச்சு தள்ளி இருக்கு, எல்லாம் உடைச்சு ஆறு கால்வாய் குளம் எல்லாம் நிரம்பி சாலையில தண்ணி வந்துகிட்டு இருக்கு நிரம்பி. இதுக்குள்ள நிறைய ரிஸ்க் எடுத்து நம்மளோட சகோதரிகள் பயணப்பட்டார்கள். நான் என்ன செய்ய முடியும், வீட்டுல வந்து பிளாக் டீ போடவே தெரியாது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இந்த தண்ணி நிரம்பி பாலத்தை தாண்டி வருது உடைச்சுக்கிட்டு அப்படிங்கிற இந்த பகுதிகளுக்கெல்லாம் நேரில் சென்று வச்சு பதிவெடுத்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்த்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து என்ன நிலவரம் அப்படிங்கிறத களத்துல போய் பார்த்து அவர்களிடத்துல இந்த உணவு பொட்டலங்களை இன்னும் சொல்லணும்னா சுட சுட கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதில் தான் எத்தனை 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 மகிழ்ச்சி தெரியுமா. இந்த காட்சிகளை பார்க்கிற போதே உள்ளமெல்லாம் நிறைகிறது. யா அல்லாஹ், இவர்களை எல்லாம் பெறக்கூடியவர்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீ கொண்டு வா அப்படின்ற துவாவோட தான் நம்ம இந்த பணிகளை எல்லாம் செய்யறோம். சுபஹானல்லாஹ். அங்க தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல அதையெல்லாம் இன்றைக்கு கொடுத்து ஒப்படைச்சு ஒவ்வொரு சகோதரியுடைய பணியும் அளப்பரியது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு இன்ஸ்பிரேஷன் போர்க்காலத்துல சகோதரிகள் எல்லாம் போய் சஹாபிய பெண்மணிகள் அன்சாரி பெண்மணிகள் இவங்க எல்லாம் போர்க்காலத்துல போய் தண்ணி கொடுத்தாங்க என்ற காட்சிகளை நாம் எப்படி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர முடியும்? இதே போல வெள்ள நிவாரண பணிகள், இயற்கை பேரிடர் காலகட்டங்கள் அப்போ கடினப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் போய் செய்கிறோமே, அதைத்தான் நாம் படித்த அந்த போர்க்கால ஹதீஸ்களில் பெண்கள் எப்படி பணி செய்தார்கள் அப்படிங்கறத இப்போ கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயங்களாக சுபஹானல்லாஹ் இருக்குது. இந்த மக்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த நாவும் வயிறும் நிறைகிற போது அவங்க உள்ளம் நிறையும் பாத்தீங்களா, அதுதாங்க கிரெடிட். அதுதான் நம்ம கபருக்கு கொண்டு போறோம். அந்த மன நிறைவைத்தான் நம்ம கபரின் வெளிச்சமாக நம்ம கொண்டு போறோம். இந்த தண்ணி தேங்கின இடத்துக்குள்ள எல்லாம் நம்ம மக்கள் போய் இந்த மக்களிடத்துல உணவு பொட்டலங்களை கொடுத்தார்கள் என்று நினைக்கிற போது தொண்டையும் அடைக்குது, உள்ளமும் அடைக்குது. இறைவனுக்கு நிறைய நன்றி செலுத்துறேன். இப்படிப்பட்ட குழுவை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய், நல்லோர்களோடு இணைத்து வை. ஆகலாம் குரான லைஃப்ல பிராக்டிஸ் பண்றவங்களோட இந்த தண்ணிக்குள்ள எப்படி போறது, என்னோட கால் என்ன ஆயிரும் அப்படிங்கிற பணக்கார வாழ்க்கையை தாண்டி இந்த தண்ணிக்குள்ளே நான் இறங்குறேன் மக்களுக்காக. இறைவன் எங்களுக்கு உயர்ந்த நீரை சுவனத்தில் தருவான் அப்படிங்கிற கௌசர் தடாகத்தினுடைய நீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் இறைவன் தருவான் அப்படின்னு நம்பி இன்னைக்கு இந்த ஆத்து தண்ணியிலையும் மழை தண்ணியிலையும் இறங்கி மக்கள்